ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பசுபதி பிளான் பண்ண மாதிரியே வெண்ணிலா அவங்க தாய்மாமாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. இதன் மூலியமா விஜயோட முகத்திரையை கிழிக்கலாம். விஜய் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரே மூல காரணமாக இருக்கிறது இந்த விஷயம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணாதான் விஜய் பயந்து போயிட்டு வெண்ணிலாவோடு சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு முடிவெடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்க காவேரியும் தன்னோட மொபைலில் இருந்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருக்க விஜய் எழுப்புறாங்க. தாத்தா ரொம்பவே அதிர்ச்சியோட அதை பார்த்துட்டு, இங்கே பாரு விஜய் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த விஜய்க்கும் ஒன்றுமே புரியல. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, நம்ம ஒழுங்காக தானே பேசி அவரை கூட்டிட்டு வந்தோம், இப்பயே எதை மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோட இருக்காரு. குமரன் வீட்டில் உள்ளவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாராங்க. இன்னொரு பக்கம் சாரதா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை என் பொண்ணு அங்கேருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் இந்த பொண்ணு என்ன சொல்லுது பார்த்தியா, என்னோட புருஷன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எதையும் தெரியாமல் தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் மாறுதல் சொல்லாண்டி என்னதான் அதட்டுவீங்க, என்ன அதட்டி உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இங்கே பாரு எப்படி பேசிட்டு இருக்கா பாரு அந்த பொண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா, அப்போ எதை வச்சு அவள் சொல்கிறா, எந்த ஒரு பொண்ணுனா சொல்லுவாளா, அம்மா அவள் ஏதோ மோதிரத்தை விஜய் போட்டிருக்காரு அதை வச்சுதாம்மா இதை மாதிரி பேசிட்டு இருக்கா, நீங்கள் ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியிலிருந்து வெளிவராதா விஜயை பார்த்து, என்னடா விஜய் இப்படி பண்ணி வச்சிருக்கா அந்த வெண்ணிலா பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவியே, இவ இப்படி பண்ணி வச்சிருக்காளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வராரு. இருந்த வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் என்ன பண்ணுறாங்க, விஜயோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ்லேருந்து நிறைய பேர் ரூம் பேட்டி கொடுக்க வராங்க. வெண்ணிலாவோட மாமாவை பார்த்த விஜய், சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் நினச்சி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே ஏன் சார் இதை மாதிரி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நீங்கள் மட்டும் என்ன எல்லா உண்மைகளும் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்களும் எல்லா உண்மைகளையும் மறைச்சு தானே வச்சு என்கிட்ட சொன்னீங்க, நான் எந்த உண்மையை மறைச்சேன், ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க நான் ஒன்று தான் சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையில் என்னோட அக்கா பொண்ணு வாழ்க்கை தான் இப்போ எனக்கு முக்கியம், அவளை நீங்கள் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க, ஸோ அவளுக்கான ஒரு தீர்வை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டேனே, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ப்ரெஸ் மீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வெளில கூப்பிடுறாங்க. விஜயம் ரொம்பவே கோவத்தோட வெளியில் வராங்க. எல்லாரையும் பார்த்து தயவுசெய்து கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதான் சொல்லணும், இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தினதா சொல்கிறா போல, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க, இங்கே பாருங்க நான் யாரையும் ஏமாற்றவும் இல்லை, ஏமாற்றணும் அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதாங்க, எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு, என்னோட ஒய்ஃப் பேர் காவேரி, போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முன்னாடி போல்டாக இந்த பதிலை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட அத்தா காவேரியை பார்த்து, இங்கே பார்த்தியா நீ இங்கே இருக்கிறதுனால தான் அண்ணவெல்லாம் உன் புருஷனை ஏன் புருஷன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கா, அதனால நீ இங்கே இருக்கிறத விட உன் புருஷன் வீட்டில் போய் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன மதனி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் எப்படி இவ்வளோ அங்கே கொண்டு போய் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேள்வி கேட்க, என்ன சாரதா உனக்கு இது கூட ஒன்றும் புரியலையா, அவன் தான் எல்லாரும் முன்னாடியும் என்னோட ஒய்ஃப் பேர் காவேரின்னு சொல்லிட்டு உன் பொண்ணு பேரை தானே சொல்கிறான், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க அவங்க அத்தை. சாரதா சாந்தி சொல்கிறதுல என்ன தப்பை கண்ட நீனு, உனக்கு புரியுதா இல்லையா, பொண்ணு இங்கே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே அங்கே வந்திருக்கு, கண்டிப்பாக காவேரி அந்த இடத்துல இருந்து வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா. ஒரு பக்கம் காவேரியோட மனசுக்குள்ளேயும் தோணுது, கண்டிப்பாக நான் அங்கே இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்கான்னு தான் தோணுது. இப்போ நான் இவரை விட்டு விலகி இருந்தனால தான் என்ன நினச்சிட்டு இருக்கா வெண்ணிலா, நான் இன்னும் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இதை மாதிரி பேட்டி கொடுத்துட்ருக்கா. கண்டிப்பாக இதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட மனசுலேயும் தோணுது. அவரோட போய் நம்ம சேர்ந்து வாழ்கிறது தான் சரி, இந்த சமயத்துலையும் நம்ம அவர் கூட போய் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. காவேரியே அங்கே போகிறாங்களா, இல்லை விஜய் தாத்தா இவங்க ரெண்டு பேரும் காவேரியை கூப்பிடுறாங்களா, இதுக்கப்புறமா தான் கர்ப்பமாக இருக்கின்ற விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்களா, இல்லை சூழ்நிலை பார்த்து சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.